செல்லூர்ராஜு சார், வணக்கம். வணக்கம். மதுரை மேற்கு செல்லூர்ராஜுவோட கோட்டையாகவே 4வது முறையும் தொடருமா? என்னுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடாதுமா. மக்கள் பணி செய்யற யாரையும் மக்கள் விட மாட்டாங்க, கைவிட மாட்டாங்க. மக்களுக்காக பணியாற்றினால் யாராக இருந்தாலும் சரி, நான் இல்லை யாராக இருந்தாலும், ராஜா இருந்தாலும் சுப்பனா இருந்தாலும் குப்பனா இருந்தாலும் யாராக இருந்தாலும் மக்கள் கைவிட மாட்டாங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் எனக்கு வரவேற்பு. என்ன விஷயம் உங்களுக்கு சவாலா இருக்கு, எது சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க தொகுதி? எனக்கு சவாலானது இந்த 5 ஆண்டுகள் இந்த ஆட்சியில எந்த பணியும் செய்யல, அதான் ஒரு சவால், வேற ஒண்ணும் இல்லை. என்னுடைய நிதியிலிருந்து தான் என்னுடைய மக்களுக்கு, இந்த தொகுதி மக்களுக்கு, என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு செஞ்சிருக்கேன். நாங்கள் என்னுடைய கனவு திட்டமான குடிநீர் தீர்க்கிற மதுரை மக்களுக்கு குடிநீர் ஆதாரத்தை கொண்டு வர்ற முல்லை பெரியாறுல இருந்து கூட்டு குடிநீர் திட்டம் 24 மணி நேரம் செயல்படுத்துகிற திட்டம். அந்த திட்டத்தை முறையாக அவங்க செயல்படுத்தலை. நாங்கள் இதுலேயே 70% பணிகள் நிறைவேற்றிட்டோம். 30% பணிகளை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசாங்கம் 5 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டு சரியாக நிறைவேற்றவில்லை. சரியாக நிறைவேற்றதுனால குடிநீர்லாம் பார்த்தா உடஞ்சிட்டு போகுது. தரமில்லாத பைப்பு 2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு சவால். அடிப்படை தேவைகளை நிறைவேற்றலை. சும்மா மேலாக இந்த கான்ட்ராக்ட்லாம் சரியில்லாத கான்ட்ராக்டை போட்டு சரியில்லாமல் இந்த ஃபேவர் பிளாக்லாம் நான் போட்டது என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்தான். ஏன்னா இதெல்லாம் தார் சாலை போட முடியாது, மக்கள்லாம் கேட்டாங்க. கேட்டதன் அடிப்படையில் தான் ஃபேவர் பிளாக் போட்டு கொடுத்தேன். இது மாதிரி குறுக்கு தெருக்கள் அந்த மக்களுக்காக தான் செய்யணும். மக்களுக்காக யார் பாடுபட்டாலும் மக்கள் கைவிட மாட்டாங்க. சொல்லுங்க. இப்போ திமுக ஆட்சியில உங்களுக்கு போதுமான நிதி கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்க. திமுகவுடைய வேட்பாளர் இந்த அம்சங்கள் எல்லாம் திரு செல்லூர்ராஜு செய்யல அப்படின்றத தன்னோட பரப்புரையில எடுத்துட்டு போவார்ல. அது மக்கள் அதை சொல்றாருல்ல. எல்லாம் நேற்று கூட இங்கதான் வந்து கேட்டாரு. எல்லாம் ரோடெல்லாம் போட்டாருந்தாங்க. அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே எங்கேயாச்சும் ரோடு போடாதுன்னா சொல்லுங்க, நாங்கள் போட்டு தரோன்றாரு. அது அவர் பாவம் தம்பி, புதுசு இல்லை, புதுசு அப்படித்தான் தெரியும். ஒன்றும் புதியவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த புழு பைப்புன்னா இது ஒழுங்கான முறையில் கொடுக்கல. 900 ரூபா இருந்த இந்த குழாய் பைப்பு தண்ணி குடிநீருக்கு 900 ரூபா தாங்க வருஷத்துக்கு கட்டணும். 6480 ரூபா போட்டாங்க. இத்தனை மடங்கு போட்டுக்காங்க, 8 மடங்கு கூட்டிட்டாங்க. 8 மடங்கு இவங்க எப்படி கட்ட முடியும்? வாடகைக்கு இருக்கவங்க சரி, குடியிருக்கவங்க ஒரு பெரிய சுமையை கொண்டாக்குறான். தமிழ்நாடு முழுக்க 4 முனை போட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மதுரை மேற்குல என்னவா இருக்கு? அது களத்துல நான் நிக்கிறேன்னா எனக்கு தாமா தெரியும். நான் சும்மா 4 முனை போட்டி அதுன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னுடைய பார்வை ஒரே நோக்கம், மக்களை சந்தித்து நான் இந்த 15 ஆண்டுல என்ன செஞ்சிருக்கேன், 10 வருஷத்துல என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்றத விழாவாரியா போட்டிருக்கேன். இது சுருக்கி தான், இது சுருக்கம்தான். என்னுடைய நேரம், என்னுடைய முழு நேரமே அரசியல் தான், என்னுடைய மக்கள் தான். இந்த மாதிரி ஃபேவர் பிளாக் இதெல்லாம் குறுக்கு சாரு, இந்த குறுக்கு தெருலாம் இவங்க தான் கேட்டாங்க. எல்லாம் சேரும் சகதியமா இருக்கு, எங்களுக்கு இது போட்டு கொடுங்க. இதெல்லாம் நான் போட்டது தான், என்னுடைய நிதியில போட்டது தான். அப்புறம் இந்த மக்கள் எப்படி என்னை மறப்பாங்க? சரி, இப்ப மதுரையை சிட்னியா எப்ப பார்க்க போறோம்? அது விரைவில் அதிமுக ஆட்சி வந்த உடனே சிட்னின்னாமா எங்க காலத்துல 10,000 கோடி கொண்டு வந்து செயல்படுத்தணும் மதுரைக்கு. எண்ணற்ற வளர்ச்சி திணிகள். நீங்க வந்திருக்க எத்தனை பாலம் இப்போ கடந்து வந்திருப்பீங்க? முடக்கு சாலை பாலம், நங்க காலத்தில் காலவாசல் பாலம், 4 வையாற்றையும் தென்பகுதியும் இணைக்கிற 4 பாலங்கள் கட்டியிருக்கோம். அப்புறம் ஏவி பிரிட்ஜ், ஆவின் பாலகம், கப்பல் உருட்டு பாலம், இப்படி 10 பாலங்கள் கட்டிருக்கோம். தல்லாகுளத்திலிருந்து ஊமச்சூளை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 கிலோமீட்டர் பறக்கும் பாலம் கட்டி கொடுத்து ஒவ்வொன்றா தான் வரும். எடுத்த உடனே சிட்னியா வந்துடுமா? நம்ம ஓட்டுறீங்கல்ல, இது மாதிரி சிட்னியா மாற்றுவேன்னு சொன்னேன். அதுக்கு எடுத்தோடனே சிட்னி ஒரு காலத்தில் இப்படி இருந்து தான் வளர்ந்துருக்கு. அது மாதிரி இதே மாதிரி வளர்த்துவோம். அது தடையில்லா தண்ணீர் கிடைச்சிருக்கு. மதுரையோட வளர்ச்சின்னு பேசும்போது மெட்ரோ திட்டம் ஒரு முக்கியமானதா பேசப்பட்டது. மெட்ரோ திட்டங்க பரஸ்பரம் குற்றம் சாட்டிக்கிறாங்க. இப்ப யார் தான் காரணம்? இப்ப நீங்க இது காரணம் மத்திய அரசு தான். மத்திய அரசு உங்க குற்றம் சொல்றாங்க. மாநில அரசு ஒழுங்காக டிபிஆர் தயார் பண்ணி எத்தனை ஸ்டேஷன் அமையுது, எந்த பக்கம் அந்த ரோடு போகுது, எந்த பக்கம் ட்ரெயின் போகும், எத்தனை பேர் மக்கள், எத்தனை ஜனத்தொகை பயன்படுத்துறவங்க எவ்வளவு பேர்னு கேட்கிறாங்க. மொத்த ஜனத்தொகை இவங்க 2011 15 லட்சம் பேர் காமிச்சிருக்காங்க. ஆனால் தவறு. 2017 மதுரை மக்களுடைய எண்ணிக்கை 17 லட்சமாக மாறிடுச்சு. நான் இந்த கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தோம் இல்லையா, அப்போவே 17 லட்சம் மக்கள் இந்த கூட்டு குடிநீர் திட்டம்.
இது 40 லட்சம் மக்கள் பெருக்கம் ஏற்பட்டாலும் அந்த 24 மணி நேரம் தண்ணி கொடுக்கலாம், அந்த மாதிரி திட்டம். இவங்க என்ன செஞ்சிருக்கணும், திருமங்கலத்தை விட்டு ஒத்தக்கடை வரைக்கும் அந்த இது. அப்போ அந்த மக்களுடைய எண்ணிக்கையை எடுத்திருந்தா 22 லட்சம் மக்கள் வந்திருப்பாங்க. இது இவங்க சரியாக கொடுக்கல. இவங்களுடைய அதிகாரிகள் செஞ்ச தவறு. உடனே மத்திய அரசு குற்றம் சொல்றாங்க. வணக்கம். அதனால உறுதியாக எங்க ஆட்சி வந்தோன்னா எடப்பாடியார் கொண்டு வந்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக தனியா போட்டிட்டு இருந்தா எங்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருந்திருப்பாங்க. ஆனா பாஜக கூட கூட்டணி வச்சது நாங்க ஜெயிச்சுக்கிறதுக்கு ஈஸி ஆயிடுச்சுன்னு திமுக கூட்டணியில சும்மா அப்படிதான் சொல்லுவாங்க. வணக்கம் வணக்கம். தோல்வி பயத்தில் அப்படி சொல்றாங்க. இப்ப நம்ம கூட்டணி பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, இப்போ பாஜகவோட கூட்டணி பலவீனம் அதிமுகவுக்குன்ற விமர்சிக்கிறாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எந்த கூட்டம் எதுவுமே ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட தேர்தல் நேரத்தை இணக்கம் கொள்வது தவறு இல்ல. இதே பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சிருக்காங்க 2001 இருக்கும்போது 21 சீட்டு கொடுத்திருக்காங்க திமுக. அப்ப கூட்டணி எண்ணிச்சுச்சா? 98 கூட்டணி வச்சாங்க பாராளுமன்றத்தில், அமைச்சராக இருந்தாங்க அவங்க. அப்ப என்னாச்சு? இதெல்லாம் சும்மா அது அவங்களுடைய தோல்வி பயத்தை காமிக்கிறது. இன்னைக்கு அண்ணன் எங்களுடைய சார் டிடிவி சார் எங்களோட இணைந்து இருக்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இணைந்து இருக்கிறது. மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக வந்திருக்கிறார். அவர் அருமையாக உரை நிறுத்துறார். அவரெல்லாம் இன்னைக்கு அந்த கட்சியில இணைந்து இருக்காங்க. ஐஜேகே இருக்கு. இது மாதிரி எண்ணற்ற கூட்டணி அகில இந்திய பார்வர்ட் பிளாக் இருக்கு. தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி எங்களோட இணைந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி அனைத்து கட்சிகளும் இதில் எங்களோட இணைந்து பணியாற்றி கொண்டிருக்காங்க. பல கட்சிகள் எங்களோட இணைந்திருக்காங்க. சொல்லுங்க. அதிமுக வெவ்வேறு இதுவா பிரிஞ்சிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றிணைக்கணும், எந்த வகையிலும் சின்ன வாக்கு கூட பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டிடிவி தினகரனை கூட்டணிக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா அது ஓபிஎஸ் விஷயத்திலயோ அல்லது சசிகலா விஷயத்திலயோ நடக்காம போயிடுச்சே. ஓபிஎஸ் சொல்லாதீங்க. அவரு 9 வழக்கு தொடுத்திருக்காரு அதிமுக மீது. அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு அவர் கேட்டிருக்கணும். அவர் வழக்கவே வாபஸ் வாங்கலையே. சும்மா வெளி ஊடகத்துக்காக அப்படி சொல்றாரு. அது சும்மா அவர் ஏமாது ஒரு முடிவு எடுத்துட்டார் திமுகவுக்கு போறதுக்காக. அவருடைய பேச்சு எல்லாமே திமுக சப்போர்ட்டா தான் இருக்கு. திமுகவுக்கு எதிரான மனநிலையே மக்கள்கிட்ட இல்ல, அதனால அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க திமுக தரப்புல இருந்து. அவங்க எப்பவும் பொய் தானே சொல்லுவாங்க. அவங்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து. தலைவர் படத்துல ஆனந்த ஜோதி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே உன்னை தெரிந்து கொண்டேன் உன்னை புரிந்து கொண்டேன் இந்த பூவை. இன்னைக்கு அது மாதிரி அந்த படத்துல வர மாதிரி இன்னைக்கு இந்த திமுகவுடைய செயல்பாடை 5 ஆண்டுகள்ல மக்கள் புரிந்து கொண்டாங்க. பூரா பொய்யா சொல்றாங்க. ஒண்ணுமே செய்யல, எந்த ஒரு திட்டமும் கொடுக்கல. நீட்டு தேர்வு ரத்துன்னு எல்லாமே சொல்லி எல்லாமே அல்வா கொடுத்துட்டாங்க. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் தரேன்ட்டு முதல்ல தகுதின்னு சொல்லியிருக்கணும்ல. இனி நாங்க தகுதி பார்த்து தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு முடிவெடுத்துருக்காங்க. ஆனா வாக்கு வித்தியாசம், அதாவது வெற்றி மட்டும் இல்ல, அதிகமான தொகுதிகள்ல வெற்றி, 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. சோ மிகப்பெரிய வெற்றியா, வரலாற்று வெற்றியா சொல்றாங்க. மிகப்பெரிய தோல்வி திமுக சந்திக்க போகிறது. மீண்டும் 2011 நடந்த மாதிரி தான் எதிர்கட்சியா கூட திமுக வர முடியாது. நீங்க எப்படி இவ்வளவு வித்தியாசத்தை ஜெயிப்போம்னு சொல்றீங்கன்னு திமுக தரப்பிட்ட கேட்கும் போது திமுகவோட வாக்குகள் சிதையாது, ஆனா திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறதுக்கு தான் அதிமுக, விஜய், நாம் தமிழர் எல்லாரும் போட்டிடுறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க அப்படித்தான் சொல்றாங்க. தோல்வியை மறைக்கிறதுக்கு எப்படித்தான் சொல்லுவாங்க. பொதுவா திமுக என்னைக்கு உண்மையை சொல்லியிருக்காங்க. உண்மையை எந்த தேர்தலையும் சொன்னதில்லை. அதனால அவங்க அப்பாவே 1980 நடந்த தேர்தலில் இதெல்லாம் வச்சுட்டாரு. காங்கிரஸ் திமுகவும் 50% போட்டிட்டாங்க. அவர் முதலமைச்சரே கனவுக்கு வந்துட்டார். ஒரு பேர் தேர் மாதிரி இதில் வள்ளுவர் கூடத்தில் வச்சிருந்து அங்கிருந்து கோட்டைக்கு போற மாதிரி கடைசியில் பிளாப் ஆகி போச்சு. அதனால திமுக எப்பவுமே ஓவர் பில்டப் தான் கொடுப்பாங்க. ஆள்தான் பில்டிங் தான் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கு. தெரியல முதலமைச்சருக்கு. விஜயோட வருகை எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தாதுன்னு
நினைக்கிறீங்களா? அவருக்கு அப்படி சொல்ல முடியாது. ஒரு வருகை என்பது அவருக்கு வந்து முழு வெற்றி என்பது கிடைக்காது. அது எனக்கு தெரியல. அது மக்கள் தான் எஜமானர்கள். எனவே என்னை பொறுத்தளவுக்கு விஜய் ஒரு நடிகராக தான் மக்கள் பார்க்கறாங்க. அவருடைய செயல்பாடு எல்லாம் ஒரு அரசியல் தலைவருக்குரிய செயல்பாடாக தெரியல. விஜய் தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாரு, அப்படி தலைவரா உருவாகலன்னு சொல்றீங்க. தலைவரா உருவாகலன்னு சொல்லல. பொதுமக்களுடைய மனசுல வந்து அடுத்து அவர் வரணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா அவர் இன்னும் வந்து அந்த சினிமா வசனங்கள் மாதிரி தான் பேசுறாரு. நடைமுறை என்னன்றது இல்லையே. விஜய் தாக்கத்தை ஏற்படுத்தாமையா அஜித் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோ எல்லாம் அவங்கள்ட்ட வந்து குடுக்கறாங்களே? அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் போன தடவை கூட போட்டாங்க. அப்புறம் விஜய் வந்து திமுகவுக்கு ஆதரிக்கிறார் உடனே அவங்க ரசிகர்கள் டக்குன்னு அப்படியே திமுகவுக்கு போயிட்டாங்க. அதனால அது அந்த காலம் மாதிரி இல்லை. இப்போ அஜித் வந்து எல்லாருக்கும் நடுநிலையா இருக்காரு. அதனால அவர் படத்தை அவங்கள்ட்ட காமிக்கிறாங்க. கோவையில மொத்தமா இருக்கிற தொகுதிகள் எல்லாத்துலயுமே அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. திருச்சி எடுத்துக்கிட்டா ஃபுல்லா திமுகவா இருக்கு. மதுரையில பாதியா இருக்கு. அது மாறுமா? இந்த தடவை மாறிடும். 10-10 அண்ணா திமுக வெற்றி பெறும். இப்போ அமைச்சர் மூர்த்தி சொல்றாரு 10 தொகுதி அவர் அப்படிதான் அவங்க தலைவர் சொல்றதுதானே அவளி தலைவர் நெபலியோ அவளியோ சொல்றாரு. இப்போ செல்லூர் ராஜு வந்து தொடர்ந்து மதுரை மேற்குல வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா வாக்கு வித்தியாசம் 24% 4% குறைஞ்சிருச்சு. அதனால ஒண்ணும் இல்ல. இந்த தடவை கூட இருக்கும். அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பேன். விஜயோட வருகை இன்னும் எது இருந்தாலும் சரி அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல நான் ஜெயிப்பேன். வெற்றி பெறுவேன். நன்றி, வணக்கம்.